ஸோ ரெக்கார்ட் ஓகே. ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இனி ஒரு புது வீடியோ நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஃப்ராங்க்லின் பதிலாக அயன்மேன் கேரக்டர் இருக்குது எப்பட்றான்னு சொல்லிட்டு. இந்த அயன்மேன் கேரக்டரை வந்து இதுக்கு முன்னாடி அதுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குறோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவோட அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சொல்லியிருந்தேன். அயன்மேன் கேரக்டர் வந்து டெவலப்பர் விட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில யூடியூபர் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணி போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து ஒரு 2 வாரம் அப்படி ஆகும். நான் தோராயமாக 2 வாரம்னேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து அயன்மேன் கேரக்டர் வந்துடுச்சு. ஓகேங்களா? அயன்மேன் கேரக்டர் வந்துச்சு. அது என்னென்ன இந்த கேரக்டர் வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படியெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறீங்களா, இந்த வீடியோக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பாருங்கள். அதில் எல்லாமே சொல்லியிருப்பேன். நான் இந்த வீடியோ நம்ம தான் இந்த என்டையர் தமிழ் கேமிங் இதுலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணி போட்டது. ஓகேங்களா? நார்த் இந்தியாவிலலாம் போட்டாங்க, நான் சவுத் இந்தியாவில் நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் அது பண்ணி போடல. நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணி போட்டேன். அந்த வீடியோவில் 2 வாரத்துக்கு முன்னாடி அவனுக்கு எப்படி சொன்னானுங்க, அந்த இது எப்படி வந்துச்சு, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் முதற்கொண்டு இதோட லிங்க்கு முதற்கொண்டு அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா அந்த வீடியோ வந்து இதில் சொல்லி அவங்க போர் அடிக்க வரும்ல. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கேரக்டர் எப்படி வேணும், எப்படி எடுக்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் அயன்மேன் ஒரு காசு முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் இந்தியன் பைக் டிரைவிங் பற்றி ஒரு 5 மித்து இருக்கா இல்லையா, வருமா வராதா, இதுதான் அந்த வீடியோட கண்டென்ட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு வரும். ஓகே, இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இனி ஒரு புது வீடியோ நம்ம இந்தியன் பைக் 3Dயில். ஓகே, ஸோ நியூ இன்ட்ரோ அப்படியே உள்ள வந்துடலாம். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னாக்கா, அயன்மேனை தூக்கிட்டு இப்போ ஃப்ராங்க்லின் இருக்கலாம். ஓகே, ஃப்ராங்க்லின் வந்தாச்சு. ஸோ அப்படியே போயிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னாக்கா, அது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அந்த ப்ராப்ஸு, அதுக்கப்புறம் அது எப்படி வர வைக்கணும், என்னென்னலாம் அதை வச்சு பண்ணலான்றது தான் இந்த ஒரு 3 அப்டேட்டு. ஓகேங்களா? அது உங்கள் என்டையர் லைஃப்பில் இருக்கிறதும் இருக்கலாம், இல்லை கேமில் இருக்கிறதும் இருக்கலாம். ஸோ அதை டேரெக்டாக போய் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிங்குன்னு வந்து சேரும். ஓகே, இந்த டிங்குன்றது நீங்கள் பெல் ஐக்கான் ஆலில் வச்சா தான் நோட்டிஃபிகேஷனாக டிங்குன்னு வந்து விழும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியே போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு மைனராக ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது. என்ன டாஸ்க்குனாக்கா, உதாரணத்துக்கு என்ன டாஸ்க் கொடுக்கலாம் உங்களுக்கு? சரி, நான் GTA 5 வீடியோ பண்ணி போடலாமா வேணாமங்கிட்ட. GTA 5ல் மொத்தம் சான் ஆண்ட்ரஸ்லேருந்து மொத்தம் 6 கேம் இருக்குது. உங்களுக்கு சான் ஆண்ட்ரஸ் பிடிக்குமா, இல்லை GTA 1, GTA 2, GTA 3, GTA 4, GTA 5 மொத்தம் எத்தனை இருக்குல்ல, இந்த 6 இதுலேயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம்? சான் ஆண்ட்ரஸாக இருக்கலாம், இந்த GTA 5ல் இருக்கிற இந்த 5 வருஷன் ஏதாவது ஒரு வருஷன் இருக்கலாம். ஸோ எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களோட டாஸ்க். ஸோ டக்குன்னு போய்ட்டு எப்படியோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன், போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எங்கள் மிஷின் வரவே இல்லை, கம்ப்ளீட்டட் வரலையே. ஓகே, இதோ மிஷின் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ டேரெக்டாக என்ன இதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ஓகே, இந்த விஜயனா படம் தெரியுமா? அதில்
ஒரு கிராமத்தில் விவசாயத்துக்கு தண்ணி வரலன்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்சு கடியில் அப்படியே பார்ப்பாரு, கீழே ஒரு ப்ளூ பிரிண்ட் வரும்ல, அந்த ப்ளூ பிரிண்ட் வரும்ல, அந்த மாதிரி உங்களுக்கான ஃபேவரட்டான ஒரு கேம் இருக்கும். அந்த கேமோட ஒரு பார்ட் ஆஃப் மேப்பை மட்டும் நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் இப்போது. ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை நிற்க வச்சு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பெரிய சைஸ் எடுத்துக்கலாம். ஓகே, FPX யா எஸ், நான் போட்டுட்டேன். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுமான்னு தெரில, இப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கொஞ்ச நேரத்தில் லோட் ஆகவே ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், இது என்ன மேப்புன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா பாருங்கள். இங்கேருந்து ஒரு ரோப்லைன் அப்படியே பீக்கு வரைக்கும் போவோம். பீக்குன்னு சொன்னாலே ஒருத்தவங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். இந்த பில்டிங் எவனும் இந்த பில்டிங்ஸை மறக்கவே மாட்டான் ஜென்மத்தில். இப்போ இருக்க 2K ஜென்சி கிட்ஸ் எல்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சுங்க. எஸ், இது நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற கிளாக் டவர் தான். ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ் எனக்கு. ஃப்ரீ ஃபயர்லேயே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ் இங்கே தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த மேப்லேருந்து ஆரம்பித்து தான் நான் ஃபஸ்ட்டு டைம் போய் எடுத்தது எல்லாமே இந்த டவர்லேருந்து தான் ஆரம்பிச்சது, கிளாக் டவர்லேருந்து. இதை நம்ம வந்து எந்த ஒரு சைஸ்லேயும் வேணால் வச்சுக்கலாம். எனக்கு ஒரு இப்போ தான் ஞாபகம் வச்சு வரையும் வரேன். இப்போது லார்ஜ் சைஸே இவ்வளோன்னு இருக்குது. அப்போ மீடியம் இது ஸ்மார்ட் சைஸ் எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்கும்? இதை பார்க்காம போயிட்டோம் பார்த்தீங்களா? ஓகே, போட்டாச்சு. இப்போ சின்ன சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லோட் ஆகுதா? லோட் ஆகிட்டு. ஐயா, ஓ இதுதான் சின்னதா? ஓகே, நான் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு பார்த்தேன். இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. மீடியம்க்கு அதுக்கும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஓகேங்களா? இது ஒரு அப்டேட்டு. அதாவது அப்டேட்டில் FBXல எடுத்துகிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு இது வேணும்னாக்கா கமெண்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எஸ்னா எந்த எஸ்ஸாக இருக்கலாம், YESஆ இருக்கலாம், இல்லைன்னா வெறும் எஸ்ஸாக இருந்தால் ஓகே. யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோவில் கட்டுற எல்லாத்தோட ப்ராப்ஸோட லிங்க்கும் ஆன் டைமில் நான் அதை எப்போ பார்ப்பேன்னு தெரியாது எனக்கு. கமெண்ட்ஸை ஆன் டைம் அந்த கமெண்ட்டை பார்த்தா அன்றைக்கி நைட்டுக்குள்ளே, ஓகேங்களா, நீங்கள் தூங்க போகிறதுக்குள்ளே அந்த லிங்க்கு என் வீடியோ கீழே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆல்மோஸ்ட்டு பாதி பேர் ஜூம் பண்ணி பார்க்குறவங்க இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு சில தம்ப்நெயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இதுவெல்லாம் அது என்ன, அதாவது ஒரு பெரிய வாய் வச்ச புழு மாதிரி ஒன்று இருக்கும். வாய் முளைச்ச புழு மாதிரி. அந்த புழுவை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த புழுக்கு இதோ இங்கே இருக்குது. அது பேர் வந்து ட்ரெயின் ஈட்டர் கைஸ். ட்ரெயின் ஈட்டர், ரயில் வாலம் அது வந்துச்சு. இது பார்த்தீங்களா, இந்த வெள்ளை வெள்ளையாக முட்டை இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதுதான் அந்த ட்ரெயின் ஈட்டர். அந்த வெள்ளை வெள்ளை முட்டை வேறு எதுவும் இல்லை. இதோட கண் மொத்தம் எத்தனை கண்? இங்கே 4, இதில் ஒரு 4, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 கண் இருக்குது. கரெக்டாக என்ன தெரியல. மொத்தம் 18. மொத்தம் இந்த பக்கம் 18, அந்த பக்கம் 18, மொத்தம் 16 கண்ணு கைஸ். இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் கால் வர டீச்சருக்கு இந்த மாதிரி 16 கண்ணு இருந்தால் நம்ம பிட் அடிக்க முடியும். அங்கே பாருங்களேன், அது அதோட வாய்க்கு நடுவில் ஏதோ ஒரு உருவம் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு சில தம்ப்நெயிலெலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு பின்னாடி இது அப்படியே கடிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி உருவாக்குனாங்க நாங்கள் இப்போ சொல்லட்டுமா?
நான் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மோட் ஆன் போட்டிங்கன்னா ஒரு க்ராப்ஸ் வரும். நம்ம கிராஃப்டில் மேக்ஸில் கிராஃப்ட் படிக்கிற மாதிரி. என்னடா மேக்ஸ் கிளாஸ் எடுக்கணுன்ட்டு கேட்டிங்கன்னா வாய்ப்பே எனக்கே மேக்ஸ் பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ இது மூவ் ஆகுதான்னு நான் வந்து செக் பண்ணணும். மூவ் ஆகலை. இருங்க வரேன். இது தூக்கி போட்டால் மூவ் ஆகுது. இப்போ ஆகுது. எஸ். சாலைக்கு இடைஞ்சூராக இருக்குது. ஓ மை காட், ஸ்க்ரீனுக்கு எதோ ஆயிடுச்சு கேஸ். ஒரு நிமிஷம், என்ன ஆச்சு தெரியல. ஸ்க்ரீனுக்கு ஏதோ ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நார்மல் ஆகிடுச்சு. நான் இங்கேயே பண்ணியிருக்கணும். அதை ஏன்னு தெரில, அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆகிடுச்சு கேஸ். இது ரீசெண்டாக கொஞ்ச நாள் நடந்துகிட்ருக்குது கேஸ். எனக்கு நம்ம இந்தியன் பைக் டிரைவில் ஒரு சில நாள் வீடியோ பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆகிடுது. ஸ்க்ரீன் ஏன்னு தெரில, அப்படியே அடியில் இருக்கிற பாதாளத்துக்கும் மேலே இருக்கிற பூலோகத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. சரி, அது வந்துட்டோம். யா, வந்துடுச்சு. லேட்டாகவும் பார்த்தா வந்துடுச்சு. பரவாயில்ல. எங்கடா வாய்? ஓ, இங்கே இருக்குல்ல. ஸோ அதான் அதோட ப்ராப்ஸ் கூட நான் எப்படி பண்ணணும்னு கூட சொல்லி கொடுத்துருக்கேன். மூவ் ஆன். ஓகே, ரைட், வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த மூவ் ஆப்ஷனை ஒரு 3 கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மூவ் எடுத்துகிட்டு இது தூக்கி போட முடியுதா பாருங்கள். தூக்கி போட முடிஞ்சுட்டா இது வந்து இதுக்கு கனெக்ட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மூவ் ஆகுது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்கேல் கொடுத்துட்டு இப்போ நல்லா இதை உப்புற வச்சிட்றேன். உப்பை வச்சுட்டு கொஞ்சம் இப்படி உப்பட்டும். இப்படி உப்புனதுக்கப்புறம் மடங்கக்கூடாது, இப்படி வரணும். எஸ், யா, இட் இஸ் இட். யா கைஸ், யா, இட்ஸ் இதுதான் அது. ஸ்பீட் கொடுத்துட்றேன். ஓ மை காஷ், இந்த டைம் இதை பார்க்குறவங்க யாரும் அந்த தயவுசெய்து சாப்பிடாதீங்க. ஓகேங்களா? எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ ட்ரோன் ஷாட்டில் போய் பார்ப்போமா இதோட வாய்க்கும் ஃப்ராங்க்லினுக்கும் எங்கே நிற்கிறான்ட்டு. நானே பாதாளத்துக்குன்ட்டேன். ஓ மை காஷ் கைஸ், இங்கே பாருங்க, ஃப்ராங்க்லின் இங்கே இருக்கான். இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதில் வேறு ஒரு ரூம். பாவம், மாட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல இது இதுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி இதை வந்து அப்படியே பின்னாடி தள்ளி இருப்பாங்க. இந்த பாருங்க, நான் அப்படியே இதை நான் வந்து என்னால் வந்து இருங்க அப்படியே நான் வந்து மூவ் கொடுக்குறேன். மூவ் கொடுத்துட்டு பொறுமையாக தான் மூவ் ஆகுது. வெயிட் பண்ணுங்க. பெல்ட் அடிக்க வேணாம். யா, இட் இஸ் இட். இதுதான் கைஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு ஃப்ரேமுக்கு முன்னாடி வந்துடலாம். அதாவது வீட்டோட வாஸ்து பார்த்த மாதிரி வந்துட்டு இப்போ இதை வந்து பின்னாடி தள்ளிடலாம். பின்னாடி தள்ளிட்டு ரொட்டேட்டா. யா, இதுதான். எஸ், இதோ பார்த்தீங்களா வந்துடுச்சா. இதை வந்து நம்ம அப்படியே பெருசாகிட்டோம்னாக்கா இப்படி சைட்லேருந்து எடுத்தோம்னாக்கா வந்துடுச்சு. அதாவது இப்போ இது வந்து நம்ம வீட்டை முழுக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு டைப்பு. ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது அது அங்கே இருக்கட்டும். இதுவும் எஃபிஎக்ஸ் தான். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வேரியேஷன், குட்டி. என்னடா உள்ளே போக மாட்டேங்குது. எஸ், ஓகே. ஓ, இதை போக வைக்கணும்ல. சாரி எஸ்.
ஏன்னா இந்த ரெண்டு ப்ராப்ஸும் ஒரே நேரம் ஆகாது, அதை சொல்ல மறந்துட்டேன். யா இப்போ ஒர்க் ஆகும். FBX ஓகே. இதோ போலீஸ் ஹெலிகாப்டர் நம்மக்கிட்ட ஒரு ஹெலிகாப்டர் பார்த்துருப்பீங்க. இது வந்து போலீஸ் ஹெலிகாப்டர் ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி கஸ்டமைசேஷன் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ. ஸோ ஓகே கைஸ், நான் எவ்வளோ நேரம் பேச முடியும்னு தெரியாது எனக்கு. ஸோ விரைவிரைன்னு பேசுகிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஹெலிகாப்டர். ஓரளவுக்கு உங்களுக்கு காட்டணுன்னா ஓகேங்களா. இதுதான் இந்த ஹெலிகாப்டர். பார்க்க அப்படியே கில்லர் வேல் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஹெலிகாப்டர் ஓகேங்களா. அந்த மோனான் வச்சு நம்மளால் இதை பெருசு பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகலை ஓகேங்களா. அது வந்து ஒர்க் ஆகலை. இது ஏன்டா என் பின்னாடி துரத்துறதுன்னு கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கே பதில் தெரியும். இந்த கஸ்டமைசேஷன் NPC இருக்குல்ல, அது கீழே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அதனால தான் என் பின்னாடி துரத்துது. ஸோ இந்த போலீஸ் 729 இந்த ஹெலிகாப்டருக்கும் லிங்க் இருக்குது. வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூணத்தோட லிங்க்கும் ஆன் டைமில் உங்கள்கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ அதை எப்போ பார்க்குறேன்னா ஆன் டைமில் உங்கள்கிட்ட அது இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அயன்மேன் கேரக்டர் எப்படி எடுத்துகிட்டு வரணும், எங்கெல்லாம் என்னென்ன ப்ராசஸஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறதில் நான் சொன்ன மாதிரி வருமா வராதா, இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு இருக்க ஒரு வீடியோ தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ. அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 3 வீடியோ டாப் நாச்சாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதை நீங்கள் அதில் இருக்கிறது ஒர்த்து. ஃபஸ்ட்டில் இருக்க வீடியோ ஒர்த்து, ரெண்டாவதும் ஒர்த்து, இதுவும் ஒர்த்தாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த 3தோட லிங்க் என்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் எஸ்என் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் தாட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகே, உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, see you, bye guys. அந்த ஒரு நிமிஷம், இது ஹெலிகாப்டர் வந்து அங்கே இருக்க ஒன்றுமே இல்லாத போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துடலாம் guys.